மாணவிகளே, ஓஎம் பாடத்தில் நம்ம 7வது லெசன் படிக்கிறோம். ஓஎம் சப்ஜெக்டு 7வது லெசன் படிக்கிறோம். தலைமைத்துவம் மற்றும் தகவல் தொடர்பு. இந்த தலைமைத்துவம் தகவல் தொடர்பில் தலைமைனா என்ன, தலைமையினுடைய சிறப்பியல்புகள், தலைவருக்கும் மேலாளருக்கும் உள்ள வேறுபாடு, தலைமையின் முக்கியத்துவம், தலைமையின் வகைகள், அதுக்கப்புறம் வெற்றிக்கு வழிவகுக்கின்ற தலைவருக்குரிய பண்புகள் யாவைன்னு வர பார்த்துருந்தோம். இன்றைய தலைப்பு தகவல் தொடர்பு. அதாவது பாட தலைப்பே உனக்கு தலைமைத்துவம் மற்றும் தகவல் தொடர்பு. தலைமைத்துவம் ஒரு யூனிட்டாக 2 பிரிச்சிருக்கிறோம். தலைமைத்துவம் முடிச்சிருக்கிறோம். 2வது யூனிட் தகவல் தொடர்பு. மாணவிகளை, இப்போ இந்த தகவல் தொடர்புனா என்னங்கிறது உன்னுடைய பேஜ் நம்பர் 103 எடுத்துக்க. இந்த 103ஆம் பக்கத்தில் தகவல் தொடர்புனா என்னன்னு கொடுத்துருக்கோம். இந்த தகவல் தொடர்பு, இப்போ நான் உனக்கு இந்த பாடத்தை குறித்து உனக்கு லெசனை என்ன செய்கிறேன், விளக்கம் கொடுக்குறேன் இல்லையா, ஆடியோ மூலம் விளக்கம் கொடுக்குறேன், நீ கேட்குற. அப்போ இந்த பாடத்தில் உள்ள எண்ணங்கள், கருத்துக்களை இது என்ன நோக்கத்திற்காக எழுதப்பட்டிருக்கு, என்ன நோக்கத்தை குறிக்குங்கிறத காரணங்களை நான் உனக்கு செய்தியாக அனுப்புகிறேன். நீ செய்தியை பெறக்கூடிய நபர், நான் செய்தியை அனுப்பக்கூடிய நபர். அனுப்புனர் பெறுநர் ஒருத்தங்க இருக்கிறோம். இந்த தகவல் உனக்கு பரிமாற்றம் செய்யப்படுகிறது ஒரு ஆடியோ மூலம் இல்லை ஒரு ரெக்கார்டு மூலம். அப்போ என்னுடைய எண்ணங்களும் என்னுடைய கருத்துக்களும் பாடத்தில் குறிப்பிட்டுள்ளபடி உனக்கு தெரியப்படுத்தக்கூடிய ஒன்று. நீ அதை கேட்டு தெரிஞ்சுக்கிற. இதுவே நம்ம செய்யக்கூடிய ஒரு தகவல் தொடர்பு தான். புரியுதா? இந்த தகவல் தொடர்பு வாய்மொழியாகவோ அல்லது எழுத்து மூலமாகவோ காணப்படலாம். பொதுவாக அந்த தகவல் தொடர்பு ஒரு நிறுவனத்திற்கு மிகவும் முக்கியத்துவமானது. ஒரு மனிதனுக்கு இரத்த ஓட்டம் எந்த அளவுக்கு சீராக இயங்கணுமோ அந்த அளவிற்கு ஒரு தகவல் தொடர்பும் சிறப்பாக செயல்பட வேணும்னு சொல்லி கொடுத்துருக்கோம். இந்த தகவல் தொடர்பை 2ஆக சொல்லலாம். உள்ளார்ந்த தகவல் தொடர்பு, வெளியேர்ந்த தகவல் தொடர்புன்னு சொல்லலாம். இந்த தகவல் தொடர்பு வெளியிலிருந்தும் தகவல் பெற முடியும், உள்ளே இருந்தும் தகவல்கள் பெற முடியும். அதே போல் உள்ளேயும் தகவல் அளிக்கப்படுகிறது, வெளியுள்ள நபர்களுக்கும் தகவல் அளிக்கப்படுகிறது. இந்த தகவல் தொடர்பு இங்கிலீஷில் கம்யூனிகேஷன் சொல்லுவோம். இந்த தகவல் தொடர்பை இங்கிலீஷில் என்ன சொல்கிறோம், கம்யூனிகேஷன். அதனுடைய லத்தீன் வேர்ட் கம்யூனிஸ். உன்னுடைய புக்கில் அது ஒரு 1 வேர்டு கொஸ்டினில் இருக்கும். 103 கம்யூனிஸ் என்ற லத்தீன் மொழியிலிருந்து உருவானதான் நம்மளுடைய தகவல் தொடர்பு. சரி, அந்த தகவல் தொடர்பு என்பது ஒருவருடைய எண்ணங்களும் கருத்துக்களும் நம்ம என்ன செய்யணும், பரிமாற்றப்படுது. இந்த எண்ணங்கள் கருத்துக்களை செய்கைகளாகவோ அல்லது குறியீடுகளாகவோ நம்ம என்ன செய்யணும், தகவலை பரப்புகிறோம். எழுத்து மூலமாக கொடுக்கலாம் அல்லது பேச்சு மூலமாக அவை அளிக்கப்படுகிறது. இந்த தகவல் தொடர்பை பயன்படுத்துவதற்காக கடிதங்கள், அறிக்கைகள் வாயிலாக செய்யப்படும். கைபேசி, தொலைபேசி, பதிவேற்ற கருவிகள் மூலமாக தகவல்கள் விரைவாக ஓரிடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு பதிவு செய்யப்படுகின்றன. அடுத்து தகவல் தொடர்பிற்கான வரைவிலக்கணங்கள் கொடுக்கப்பட்டிருக்கோம். இந்த வரைவிலக்கணத்தின்படி கோனட்ஸ் என்பவர் ஒரு வரைவிலக்கணம் கொடுத்துருக்கிறாரு. அமைப்பின் ஒரு உறுப்பினர் விளக்கத்தையும் உடன்பாட்டையும் மற்றொரு நபருடன் பகிர்ந்து கொள்ளும் ஒரு வழி. அதாவது ஒரு உறுப்பினருடைய விளக்கத்தையும் உடன்பாட்டையும், அதாவது என்ன பாரு, நான் சொன்னேன் ஸ்கூலுங்கிற ஒரு நிறுவனம், கல்வி நிறுவனத்தினுடைய அமைப்பு. இதில் நான் ஒரு உறுப்பினர். நான் என்னுடைய உறுப்பினராக என்னுடைய அலுவலக மேலாண்மை பாடத்தை உன்னோடு பகிர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு வழி தகவல் தொடர்பு. இப்போ சொன்னேன் ஃபஸ்ட்டில் நம்ம செய்யக்கூடியதே ஒரு தகவல் தொடர்பு என ஹூனர்ஸ் ஓடனால் கூறியிருக்கிறாங்க. இதை நியூமன் என்பவர் எப்படி சொல்லுவார் பாரு, தகவல் தொடர்பு என்பது உண்மை, கருத்து, யோசனை, உணர்ச்சிகள். அதாவது கருத்து, யோசனை தான் உணர்ச்சிகள். உண்மைகளையும் உணர்ச்சிகளையும் இரு நபர்களுக்கிடையே பரிமாற்றம் செய்து கொள்வது. உண்மைகளையும் உணர்ச்சிகளையும் இரு நபர்களுக்கிடையே பரிமாற்றம் செய்து கொள்வது நம்ம என்ன சொல்கிறோன்னு சொன்னால் தகவல் தொடர்பு என அழைக்கலாம். இப்போ இந்த தகவல் தொடர்பினுடைய சிறப்பியல்புகள் யாவைன்னு சொல்லி கொடுக்கப்பட்டிருக்கோம். தகவல் தொடர்பின் சிறப்பியல்புகள். மாணவிகளே, இது உன்னுடைய புக்கில் பாயிண்ட் கொடுக்காம சும்மா டாட் வச்சு கொடுத்துருப்பாங்க. நீ பாயிண்ட் நம்பர் போட்டுப்படி 9 வித சிறப்பியல்புகள், தகவல் தொடர்பின் சிறப்பியல்புகள் 9, 5 மார்க் கொஸ்டின், இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். இந்த தகவல் தொடர்பில்
கட்டாயமாக அல்லது கண்டிப்பாக என்ன செய்யணும்னா தகவல் என்ற ஒன்று இருக்கணும். இப்போ பாரு, நான் உனக்கு ஒரு வாய்ஸ் மெசேஜ் போடுறேன். மாணவிகளே, நாளைக்கு வந்து எல்லோரும் உங்களுடைய ரெக்கார்ட் நோட் வந்து வாங்கிட்டு போங்க, ஸ்கூலுக்கு உங்களுடைய அசைன்மெண்ட் என்னென்னு சப்மிட் பண்ணிட்டு போங்க அப்படின்னு சொல்கிறேன். இது அசைன்மெண்ட் சப்மிட் பண்ணணுங்கிறது தகவல். ஏதேனும் ஒரு தகவல் வந்து கட்டாயமாக இருக்கணும். அதான் என்னென்னு சொன்னால், தகவலை அனுப்புவதற்கு தகவல் இருக்க வேண்டும். தகவல் அனுப்ப என்ன செய்யணும்? செய்தி இல்லாமல் பரிமாற்றம் செய்ய முடியாது. ஓகே, எனவே செய்தி ஒன்று இருக்கணும். அடுத்து என்ன செய்யணும்னு சொன்னால், ஏதேனும் நோக்கம் கொண்டதாக இருக்க வேண்டும். சொன்னேன், அசைன்மெண்ட் சப்மிட் பண்ணுங்கள். அசைன்மெண்ட் நான் சப்மிட் பண்ணால் மார்க் உண்டு இல்லையா? அதே போல் செய்தியை தெரிவிக்கும் போது வீணான கதைகள் சொல்கிறதுக்காக அல்ல, நிறுவன தொடர்புடைய ஒரு நோக்கம் கொண்டதாக இருக்கணும். தகவல் தொடர்பு என்பது ஏதாவது ஒரு நோக்கம் கொண்டதாக இருக்கணும். செய்தி ஒன்று இருக்க வேண்டும். 2வது பாயிண்டில் என்ன சொல்கிறோம்? நோக்கம் ஒன்று இருக்க வேண்டும். அடுத்து 3வது பாயிண்டில் கட்டாயம் செய்தி தொடர்புக்காக 2 நபர்கள் இருக்கணும். அதாவது செய்தியை அனுப்புபவர் மற்றும் பெறுபவர் இருக்க வேண்டும். முதல் பாயிண்ட், தகவல் கட்டாயம் செய்தி அனுப்புறதுக்கு தகவல்னு இருக்கணும், நோக்கம் கொண்டதாக இருக்கணும், 2 நபர் என்ன செய்யணும்? இடைப்படணும். அடுத்து உண்மைகள் மற்றும் உணர்ச்சிகளை பரிமாற்றம் செய்ய வேண்டும். அதான் நியூமன் சொல்லியிருந்தார், உண்மைகளையும் உணர்ச்சிகளையும் வெளிப்படுத்துவதுதான் தகவல் தொடர்பு இல்லையா? எனவே தகவலை தெரியப்படுத்தும் பொழுது உண்மையும் உணர்ச்சியும் என்ன செய்யணும்? காணப்படணும். அடுத்து 5வதுல என்ன சொல்லணும்னா, அதாவது அதற்கான வழிகளில் தான் பரிமாற்றம் செய்ய முடியணும். இப்போ லாக்டவுன், அதனால் உன்னுடைய தகவல் தொடர்பு வாட்ஸ்அப் மூலம் வர்றது. இன்னும் சொல்ல போனேன்னு சொன்னால், கிளாஸ் ரூமில் செய்தி தொடர்பு இருப்போம். இப்போ ஒரு நிறுவனத்தை எடுத்தேன்னு சொன்னால், பாரு, தொலைபேசி மூலமாக, அடுத்து என்ன சொல்லணும்னா கைபேசி மூலமாக, சொல்வதும் பதிவு முறை மூலமாக, இன்னும் அஞ்சல் பொறிகள் மூலமாக, பல ஃபேக்ஸு, இமெயில், பல வழிகளில் பண்ணுறோம் இல்லையா? எனவே எந்த வழிகளில் பரிமாற்றம் செய்யணுங்கிறது குறிப்பிடப்பட்டிருக்க வேண்டும். 6வதாக பல்வேறு ஊடகங்கள் இருக்கின்றன. ஊடகங்கள் டிவி மூலம், ரேடியோ மூலம், இன்னும் போனேன்னு சொன்னால் BABX அகப்புற தன்னியக்கு தொலைபேசிகள், பல்வேறு விதமான ஊடகங்கள். அதாவது ஊடகங்கள் என்பது பரப்புவதற்கான வழிமுறைகள். சரியா? எனவே தகவல் பரிமாற்றம் செய்ய பல்வேறு ஊடகங்கள் இருக்கின்றன. அடுத்தால தகவல் வந்து ஒரு தடவை சொன்னால் போதாது. நிறுவனம் இயங்கும் வரை தகவல் தொடர்பும் என்ன செய்யணும்? தொடர்ந்து நடைபெறக்கூடியதாக இருக்க வேண்டும். தகவல் தொடர்பும் தொடர்ந்து நடைபெறக்கூடியதாக இருக்க வேண்டும். ஃபர்ஸ்ட் பாயிண்டில் நம்ம என்ன சொல்கிறோன்னா, தகவல்னு கட்டாயம் ஒன்று இருக்கணும். 2வது, ஏதேனும் ஒரு நோக்கத்தை கொண்டு தான் தகவல் தொடர்பு இருக்கும். அடுத்து 2 நபர்கள் என்ன செய்யணும்? இடைப்பட்டிருக்க வேண்டும். அடுத்தால 4வதாக சொல்கிறோம், உண்மை மற்றும் உணர்ச்சிகளை என்ன செய்யணும்? பரிமாற்றம் செய்யணும். 5வதாக அதற்கான வழிகளில் செய்திகளை பரிமாற்றம் செய்வதற்கு ஏதேனும் ஒரு வழிகளில் தான் பரிமாற்றம் செய்யணும். பல்வேறு ஊடகங்கள் என்ன செய்யப்படனா இருக்கின்றன. 7வது பாயிண்டில் தொடர்ந்து தகவல் என்ன செய்யணும்? நடைபெற்று கொண்டே இருக்க வேண்டும். 8வது பாயிண்ட்டை நம்ம சொல்ல போனோன்னா, தகவலை தெரிவிப்பதற்கு முன்கூட்டியே அவை என்ன செய்யணும்? அவற்றுடைய தீர்மானிக்கப்பட்டு வழிமுறைகளும் நாம் என்ன செய்யணும்? தெரிந்து வைத்து என்ன செய்யணும்? பரிமாற்ற வேண்டும். முன்கூட்டியே திட்டமிடப்பட்டு செய்திகள் பரிமாற்றம் செய்ய வேண்டும். முன்கூட்டியே திட்டமிட்டு செய்திகள் பரிமாற்றம் செய்ய வேண்டும். அடுத்தால லாஸ்ட் பாயிண்ட், 9வது பாயிண்ட் என்ன சொல்லணும்னா, பார்த்தேன்னு சொன்னால், செய்திகளை வந்து ஒன்று சொல்வதாக இருக்கலாம், கேட்பதாக இருக்கலாம், அல்லது என்ன சொல்லலாம், புரிந்து கொள்வதற்காக உள்ளன. தகவல் தொடர்புனாலே நான் சொல்கிறேன், உனக்கு நாளைக்கு ஸ்கூலுக்கு வந்து ரெக்கார்டு வாங்கு, இது சொல்லுதல். நீ என்ன செய்கிறா? எஸ் மிஸ் கேட்குறா. அதுக்கப்புறம் என்ன சொல்கிறா? நீ புரிந்து கொள்கிறா, ஏன் வந்து இப்போமே வந்து வாங்க சொல்கிறாங்கங்கிறத உனக்குரிய அதனுடைய நோக்கத்தை புரிந்து கொள்ளுதல் இல்லையா? எனவே செய்தியை சொல்லுதல், கேட்டல், புரிந்து கொள்ளுதல் என்ன சொன்னால் இருக்கணும்னு சொல்லி கொடுக்கப்பட்டிருக்கோம். தகவல் தொடர்பின் சிறப்பியல்புகள் யாவேன்னு சொல்லிட்டு 5 மார்க் கொஸ்டின், மிகவும் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். தகவல் கட்டாயம் அனுப்புவதற்கான தகவல் என்ன செய்யணும்? இருக்கணும். செகண்ட் பாயிண்ட், நோக்கத்தை கொண்டதாக இருக்கணும். 2 நபர்கள் கட்டாயம் இருக்கணும். உண்மை உணர்ச்சிகளை வெளிப்படுத்துவதாக இருக்கணும். ஏதேனும் ஒரு குறிப்பிட்ட வழிகளில் தான் என்ன செய்யணும்? பரிமாற்றம் செய்யணும். பல்வேறு ஊடகங்கள் இருக்கும். ஏதேனும் ஊடகங்கள் மூலமாக நம்ம என்ன செய்கிறோம்? தகவலை பரிமாற்றம் செய்கிறோம். தகவல் தொடர்பு நிறுவனம் இருக்கும் வரை தொடர்ச்சியாக நடைபெறக்கூடிய ஒன்று. முன்கூட்டியே தீர்மானிக்கப்பட்ட வழிமுறைகளில் தகவல்கள் என்ன செய்யணும்? பரிமாற்றம் செய்யப்பட வேண்டும். லாஸ்ட்டாக சொல்லப்போனால், தகவலில்
உள்ள நடைமுறை என்னென்னா சொல்லுதல், கேட்டல், புரிதல் இந்த தன்மையை பெற்றிருக்க வேண்டும். இதுதான் தகவல் தொடர்பின் சிறப்பியல். மாணவிகளை தகவல் தொடர்புனா என்னங்கிறத சாதாரணமாக படித்தோம், வரைவிலக்கணம் படித்தோம், அவற்றினுடைய இயல்புகள் படிச்சிருக்கோம். வரைவிலக்கணம் உனக்கு 3 மார்க் கொஸ்டின், தகவல் தொடர்பினுடைய சிறப்பியல்புகள் 5 மார்க் கொஸ்டின், இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் மனப்பாடம் பண்ணிக்கமா.